மோசே உம்முடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ரொம்ப சீக்ரெட் அந்த 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 வார்த்தை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து, ஒரு அம்மா பேசுனாங்க யூடியூப்பில், இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகள் தானே ஆயிற்று. இயேசு கிறிஸ்து பிறந்து, கிறிஸ்தவம் வந்தே இயேசு பிறந்தே 2000 ஆண்டுகள் தானே ஆச்சு. அதுக்கு முந்தியே இந்தியாவில் பல காரியங்கள் இருக்கிறதுனால அவங்க பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. நான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் வந்து 2000 ஆண்டுகள், அதுக்கு முந்தி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சொல்லுங்கள் பாப்பா, டக்குன்னு வசனம் ஆதியம்மா சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிரசங்க நான் ஆரம்பிக்கல. ரைட் ரைட், அது சரிதான் சரிதான். ஒரு வசனம் எடுப்போமா? யோவான் எல்லாம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 8ஆம் அதிகாரம் 56லேருந்து வாசிங்க. கவனிங்க, நல்லா கவனிக்கணும், வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றார். உங்கள் உங்கள் மக்கள், நீங்க பிதாவாகிய ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான். என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். சொன்ன உடனே யூதர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உமக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார். கவனிங்க, முதல்ல கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் இன்னைக்கு இந்த செய்தி அல்ல, உங்களுக்கு நான் பேசியிருக்கேன், தியாலஜியில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களை போன்ற நல்ல மக்கள், மறக்கிற மக்கள், தெரிந்தாலும் சொல்லாமல் இருக்கிற மக்கள் உலகத்தில் யாருமே இல்லை. டக்குன்னு அடிக்க வேண்டாம். சொன்ன யாராவது பிரசங்கர் வந்து ஒன்று சொன்னால், நீங்கள் நம்ம சபை வளர்ந்துருக்குன்னு நான் மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன். டக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் சில இடங்களில், எங்கள் சர்ச்சில் எல்லாம் சொல்லிடுவாங்க. தெரிஞ்சிருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அந்த அம்மா யூடியூப்பில் பேசும்போது எனக்கு அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாச்சு. அடாடாடா, நேரில் கேட்டால் ஒரு பெரிய அல்லது டிவி ப்ரோக்ராம் வச்சு கேள்வி கேட்டால் அழகாக சொல்லலாமே எப்படின்னு பாருங்க. உனக்கு இன்னும் 50 நாள் ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயா? யார் கேட்குறா? யூதர்கள், அறிவாளிகள், உலகத்திலே சிறந்த அறிவாளிகள் இல்லை? கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஐ ஆம். சூப்பருங்க. அதாவது நம்ம பைபிள், நான் சொல்கிற வசனத்தின் விளக்கமெல்லாம் நீங்கள் எனக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியல, எப்படி உள்வாங்கிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்பே அது வாஸ் வருது. இங்கே நான் இருந்தேன் இல்லை, இருக்கிறேன். ஐ ஆம். நோ, இங்கிலீஷ் பைபிள், யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? சரி, வேண்டாம் விடுங்க. ஐ ஆம், நான் இருக்கிறேன். எப்போ? ஆபிரகாமுக்கு முந்தி நான் இருக்கிறேன். ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு. எங்கே ஆபிரகாம் அந்த நாளை கண்டான்? சொல்லியிருக்கேன்ல, சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட், இப்படி சொல்லுங்க. இங்கே பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி, ஒரு வசனத்துக்கு 10 பைபிள் ரெஃபரன்ஸ் பார்த்து, பைபிள் டிக்ஷனரியை பார்த்து, ஸ்டடி பைபிளை பார்த்து, கமெண்ட்ரியை பார்த்து, எதுவும் திருப்தி இல்லைன்னா ஹீப்ரு
கொஞ்சம் தெரிஞ்சனால ஹீப்ரு லாங்குவேஜை பார்த்து, க்ரீக் லாங்குவேஜை பார்த்து இதெல்லாம் திரட்டி உங்களுக்கு அந்த பொருளை சொல்லி கொடுக்குறேனே, நீங்கள் சாதாரணமாக என்னமோ சொன்னார் அப்படின்னு கேட்டு போனீங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. புரிஞ்சுக்குங்க, நான் வேற ஒன்றும் சொல்லலை. வசனத்தை கேட்ச் பண்ணணும், உள்வாங்கி கொள்ளணும், அப்படியே எழுதி வச்சுக்கணும், மனசில் பதிவு வச்சுக்கணும் அந்த சம்பவத்தை. சகோதரிமார்கள் சொன்னார்கள், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எங்க? ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடும் பொழுது, கையை ஓங்கும் பொழுது, கத்தி எடுத்து கையை ஓங்கும் பொழுது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, நிறுத்து. திரும்பி பார்க்குறான், ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா தலை சிக்கி கொம்பு சிக்கி இருக்குது, அதை எடுத்து பலியிடுகிறான். யாருக்கு பதிலாக? ஈசாக்குக்கு பதிலாக. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அந்த இடத்தில் கிறிஸ்துவை பார்த்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா? அது மட்டுமல்ல, அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. அதுக்கு ஒரு முன் அடையாளமாக, அதுக்கு ஒரு நிழலாக இருந்தது. அதே சமயத்தில் ஈசாக்க பாவனையாக மரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பார்த்தீங்களா? அது மாதிரி ஈசாக்கையும் பலிபீடத்தில் வச்சு திரும்ப மறுபடியும் வந்தான். பார்த்தீங்களா? மரித்து உயிர் தெழுந்தது போல வசனம் இருக்கு தெரியுமா? பாவனையாக தெரியுமா? நீங்கள் என்னை முறைச்சி பார்க்குறதுல அவசரமே இல்லை, என் மேலே கோவப்படாதீங்க. இருக்குதா இல்லையான்னு என்ன பண்ணுறது? உங்களுக்கு சாதாரண பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு புரிஞ்சுக்குங்க. வசனத்தை, முக்கியமான வசனத்தை எழுதிங்க. யார்கிட்டையும் சொன்னால் நீங்கள் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், வளரணும் நம்ம. சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே. ஒரு இங்கிலீஷ் பைபிளில் இப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். அப்போ மரியாள், இயேசுவின் தாயின் இந்த பூமியில், மரியாள் உண்டாவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம வணங்குவோம். சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்து மட்டும், எதையும் வேற எதையும் வணங்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து மட்டும். அவர் தான் தேவன், அவர் தான் தேவனுடைய குமாரன், மனுஷனாக வந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ செய்திக்கு நிறைய போகலாம். புரிஞ்சுதா? இப்போ அது மட்டுமல்ல, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 ஆண்டுங்க. அதுக்கு முன்னே அவர் இருக்கிறார். எப்படி இருந்தார்? கடவுளாக இருந்தார், இல்லை தேவனாக இருந்தார், கர்த்தராக இருந்தார், காணக்கூடாதவராக இருந்தார். இன்னொன்று அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்படி இருந்தார் சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கம்மா. வெரி குட், வெரி குட். எழுதி தங்கச்சி ப்ரைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, கொடுக்கணும். நான் எப்படி? சரி, எப்படி இருந்தார்? கர்த்தருடைய தூதனானவர். ரெஸ்பெக்ட் வேர்டில் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள், கண்ணு மூடி எனக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. இப்போ என்னை பார்க்கணும். எப்படி இருந்தார்? கர்த்தருடைய எத்தனை முறைங்க சொல்லியிருக்கேன், எத்தனை முறைங்க சொல்லியிருக்கேன், எத்தனை முறை சொல்லியிருக்கேன். பைபிளில் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு ரெஸ்பெக்ட் வேர்டில் வர்ற இடத்துலலாம் யார் தான்? கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான். மோசே சொல்கிறான், மேகத்தின் கீழே சமுத்திரத்தில் எல்லாரும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மோசே சொல்கிறார். இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தா அந்த மோசையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. என்னன்னா, அவர்களோடு கூட சென்ற ஒரு கன்மலை இருந்தது. யாரோடு? இஸ்ரவேல் ஜனங்களோடும் மோசையோடும் முன் சென்ற ஒரு கன்மலை இருந்தது. அந்த கன்மலை ஞான கன்மலையாகிய
கிறிஸ்துவே. புரியுதா? எப்ப இருக்காரு? மோசேக்கு முன்னாடி. எப்ப இருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு முந்தி இருக்காரு. எப்ப இருக்கிறாரு சொல்லுங்க? மோசேக்கு முன்பாக. ஓகே, கஷ்டம்தான். இல்லை, நம்ம ஒரு இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வர்றோமே, எவ்வளவு நாள் வர்றோம், இல்லை நம்ம எவ்வளவு செய்தியை கேட்குறோம், எப்படி வளர்ந்துருக்கணும். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ண ஒரு சின்ன மீட்டிங் அவர் பேசினார். நான் பேசும் பொழுது அது ஒரு மேடை நாகரிகம். பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும், நம்ம கீழே உட்காந்துருங்க, தப்பாக பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. முடித்த பிறகு நீங்கள் பேசுறது தப்புங்கன்னு சொல்லணும். நான் கேட்டுகிட்டு இருக்கேன். அவர் ஒன்றா பேசிட்டு போனார். நான் நினச்சேன் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இது தெரியுமேன்னு உங்களை சந்தோஷப்பட்டேன். நான் பொதுவாக பாஸ்டர் மாட்டு சொல்லுவேன், நம்ம மக்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் தெரியும்னு சொல்லி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும், நான் கற்றுக்கொள்ளணும். தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ நான் சும்மா உட்காந்து ஏதோ பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறேன், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். தங்கச்சி லில்லி தங்கச்சி சொன்னது மாதிரி அப்படி என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். நம்ம அதை சின்ன குட்டி பையன் யாராவது வாங்கப்பா. ஒருத்தர் இல்லையா? அவன் கொடுக்க மாட்டான் போல் இருக்கு. இந்த அத்தை கொண்டு கொடு, இந்தா போ. ஏன்னா 3 ஆன்சர் பண்ணாங்க. சரியா? ரைட். இன்னும் கேள்வி கேளுங்க பாஸ்ன்னு இப்போ சொல்கிறீங்கல்ல, இன்னும் கேட்க மாட்டேன் நான். சும்மா இல்லை, உங்களுக்கு பணம் கொடுத்துருவா. ரைட், சரி. ஒரு உற்சாகத்துக்காக பேசி பழகுங்க, சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்க, செய்யுங்க. ஓகே. அப்போது ஆரம்பத்தில் இருக்கார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ தான் இருந்தாரா? அதுக்கு முந்தையே இருக்கிறார். பூமியில் வரும் பொழுது எப்படி இருந்தார்? பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தையாக பிறந்தார். அதுக்கு முந்தி தேவன், அவர் தேவன். இன்னொன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பதில் சொன்னாலும் தரமாட்டேன் ஒன்றுமே. கவனிக்க, நல்லா கவனிக்க. அதாவது யூதர்கள் அவங்க கடவுளை நமக்கும் யூதர்களுக்கும் கொஞ்சம் சொந்தம் இருக்குது. நமக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உறவு இருக்குது. நமக்கும் யூதர்கள், அந்த குழந்தைய தனியாக அங்கேயே ரோட்டுக்கு போகுது, பார்த்துக்குங்க, போயிட போகுது. அவங்க அம்மா அங்கே இருக்காங்களா? சரி, விட்டுருங்க. சரிம்மா, கவனிங்க, சம்பந்தம் இருக்குது. யூதர்கள் ஒரே தேவனை தான் வணங்குவாங்கல்ல. உபாகமம் 6:4 நினைக்க, வாசிங்க பார்ப்போம். பசன்னு செய்திக்கே போல் எப்போ முடிக்கிறீங்க? கரெக்டாக முடிச்சிருவேன். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமே முடிப்பேன், பயப்படாதீங்க. உபாகம் 6:4 தானம்மா? கவனிங்க, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யூதர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யுத்தம் நடக்கும் பொழுது நான் ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன், ஒரு யூதன் இதை சொல்கிறார், இந்த வசனத்தை சொல்கிறார், எபிரேய மொழியில் சொல்கிறார். எப்படி? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் ஏலோஹினு யஹாட். இதுதான் அந்த வசனம் இப்போ நான் சொன்னது. தமிழில் உள்ளது நான் இப்போ ஹீப்ரூவில் சொன்னேன். ஷெமா, ஷெமானா கேள், கேள், ஷெமா. இஸ்ராயேல், இஸ்ராயேல், ஷெமா, இஸ்ராயேல். அடோனாய், ஆண்டவர் கர்த்தர். அடோனாய், ஏலோஹினு தேவன், யஹாட் ஒருவரே.
இது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு? யூதர்களுக்கு. ஷெமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹினு யஹட். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யூதர்கள் யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. யெகோவாங்கிற இது அப்பந்தான் வந்துச்சு. வவல்ஸ் இல்லை ஹீப்ருல தெரியும். ஆனால் யாவேன்னு சொல்லுவாங்க. அந்த யாவே இருக்கார் பார்த்தீங்களா, யாவேங்கிற கர்த்தர், யாவே, அந்த யாவேங்கிற கர்த்தர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். எப்படி வந்தார்? யெஷுவான்னு வந்தார். எப்படி வந்தார்? யெஷுவான்னு வந்தார். இயேசு, எபிரேய மொழியில் இயேசுக்கு யெஷுவான்னு வந்தார். புரியுதா நான் சொன்னது? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். தரமாட்டேன் ஒன்று, நீங்கள் சொன்னது தான் சொல்கிறீங்க. யாவே எப்படி வந்தார்? யெஷுவானா இயேசு, இயேசுவாக வந்தார். புரிஞ்சுக்குதா? அதே ஒரே தேவன், இஸ்ரவேலின் தேவனை தான் நானும் நீங்களும் வணங்குறோம். அவர்கள், இயேசு சொல்றார், எனக்கு சொந்தமானதில் வந்தேன், எனக்கு சொந்தமானவளை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய மக்களாகிய நாம், இந்திய திருச்சபையில் உள்ள மக்களாகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். ரைட், சரி, இனி செய்திக்குள்ள போலாமா? மறக்க மாட்டீங்கல்ல? ரைட், போலாம். என்னங்க, நமக்கு பைபிள் ஈவினிங் பைபிள் காலேஜ் வச்சுருக்கிறோம். எத்தனையோ பேர் படிச்சுட்டு போயிருக்காங்க, எத்தனையோ பேர் உருவாகிருக்காங்க நம்ம சபையிலேருந்து. பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் யாருக்கெல்லாமோ சொல்லி எத்தனையோ பேர் உருவாக்குறதா இருக்கட்டு, நம்ம சபையில் உள்ளவங்க உருவாக்குங்கன்னு என்னை திட்டுவா. உங்களை உருவாக்கணும், நீங்களும் எப்படியால் படிக்கணும், ஆன்லைனில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஓகே, இப்போ செய்திக்கு நேரம் போகலாமா? சீக்கிரத்தில் மணி 10:45 கூட ஆகலை. நான் 11:30 முன்னே முடிச்சிருவேன். எப்போ முடிக்கிறதுக்கு இன்னும் முந்தையே முடிக்கிறேன். போதுமா? ஓகே, சந்தோஷம் தானே? அதுக்கு மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ரைட், இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய செய்தி, இப்போ செய்திக்கு நான் வந்திருக்கோம். பனி. என்னதுங்க? பனினா வேற இன்னொன்று, பனி அப்படிங்கிறது. பனி அப்படின்னா ஃபேஸ், அதுவல்ல, உண்மையான பனி. உண்மையான பனி, காலையில் பனி பெய்யும் அல்லவா, பனி. அந்த பனியை பற்றி தான் பேசுகிறேன். அந்த பனியின் ஆசீர்வாதத்தை குறித்து சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாசிப்போமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27 வசனம் 26, 27, 28. அப்பொழுது தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். யார? யாக்கோப. யாக்கோபு இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கான். எப்படி பெற்றுக்கொள்ள வந்திருக்கான் சொல்லுங்க பாப்போம். இல்லை, திருட்டுத்தனமாக வந்திருக்கான். எப்படியாலும் என்ன, எனக்கு கொஞ்சம் சொத்தை வாங்கிக்கணும், நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். குறுக்கு வழியில் போய் எப்படி பண்ணலாம்? பெற்றுக்கலாம். யாக்கோபுக்கு இதுக்கு உடந்தையா இருந்து ஆலோசனை சொன்னது யாரு? அம்மா. அம்மா அம்மா அம்மாமாருக்கு ரொம்ப நல்லவங்க. எனக்கு யோசிப்பேன் பார்க்கல சில சமயம், சரி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் கவனிங்க, அதை நம்ம தப்புன்னு தானே சொல்லுவோம், இந்த இப்படிலாம் பண்ணியிருக்கூடாது. பட் ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பும் அதில் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம சொல்லிடுவோம் பார்த்தோன்னே. பைபிளை புரிந்து கொள்ளும் தன்மை வேணும். ஏன்னா யாக்கோபு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? யாக்கோபு தான் இஸ்ரவேலை மாத்துறார். இது எபிரேய பின்னணியில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும், ஆனால் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏசாவின் மூலம் தான் எந்த சந்ததி வந்தது? ஏதோமின் சந்ததி. வெரி குட், ஏதோமின் சந்ததி வந்தது.
எவ்வளோ டேஞ்சராக போச்சு பார்த்தீங்களா? ஏதோமியர்கள் எதிர்த்து நின்னாங்க, யாக்கோபு இஸ்ரவேல். இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இந்த அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் யார் தான் பண்ண முடியும்? அம்மா தான் பண்ண முடியும். அம்மாவுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ போடணும். இல்லை பசிக்குதோ? இல்லை இல்லை, அந்த மட்டனை எப்படி வைக்கணும், அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி வைக்கிறதா, கெட்டியாக வைக்கிறதா, ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கிறதா, இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? இவன் எங்கே போகிறான்? வேட்டையாடி போய் ஏசா போயிட்டான் வேட்டையாட. பாவம், வில்ல தூக்கிட்டு அம்பை தூக்கிட்டு அவன் போயிட்டான். இவன் ஈஸியாக வர்றான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. உலக பிரகாரமாக மற்ற மதத்தில் ஒரு கதை உண்டுன்னா அதுக்கு சொல்லலை. இப்போ எல்லாம் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பைபிள் தாங்க எல்லாமே மூல காரணம். பைபிளை பார்த்தா எல்லாமே வருது. சரி, இப்போ வந்துட்டான். இப்போ ஈசாக்கு தகப்பன் யாக்கோபை பார்த்து, மகனை பார்த்து என்ன சொல்கிறான்? கிட்ட வந்து என்னை முத்தம் செய் அப்படின்னா, அவன் கிட்ட போய், இப்போ யாக்கோபு கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது இப்போ அவனுடைய வஸ்திரம், அவன் வஸ்திரம் எந்த வஸ்திரம்? ஏசாவனுடைய வஸ்திரம். சரியா? ஏசாவனுடைய வஸ்திரம். அடுப்பல் தோலெல்லாம் போட்டிருந்தான். ரைட், இந்த ரோமத்துக்கு அவன் ஏசாவனுடைய வஸ்திரம். இப்போ அவன் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? மோந்து பார்த்தான், ஸ்மெல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிட்டு, கவனிங்க, ஸ்மெல் பண்ணிட்டு, இதோ எனக்கு இந்த வசனம் நேற்றுக்கு ரொம்ப நேரம் நைட்டு 11, 12, 11:30 மணி வரைக்கும் வெளியே தான் உட்காந்துருந்தேன். வெளியே கதவெல்லாம் அடைச்சிட்டு வெளியே கொஞ்சம் காற்று வரும்னு உட்காந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வசனத்தை பார்த்து அந்த வசனத்தில் அப்படியே நின்றுட்டேன். இவன் சொல்கிறான், ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, மோந்து பார்த்துட்டு, என்னுடைய குமாரனுடைய வாசனை எப்படிங்க? யாருடைய வாசனை? குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை போல் இருக்கிறது. இந்த வசனத்தை நான் பேசினதில்லை, வேற யாரும் பேசுனது கேட்டதும் இல்லை. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் வேற எங்கேயும் கேட்டதில்லை. எனக்கு ஆசை தான் சில நல்ல பிரசங்கம் கேட்கணும்னு என்னைக்காவது எங்கேயாவது போனால். ஆனால் இல்லை, கவனிங்க, அந்த வாசனை எப்படி இருந்ததுதான்? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை போல். என்னங்க, ஈசாக்கு யாரு? கூடாரவாசியா? யாக்கோபு. ஈசாக்கு யாருன்னா உடனே எடுத்து அடி கூடாரவாசி. ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா, நான் கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க, அது ரைட்டு. கவனிங்க, அவன் 100 எத்தனையாக ஆண்டவர் பலன் தந்தார். இப்போ இவனுக்கு விவசாயம் தெரியும். யாருக்கு? ஈசாக்குக்கு. விவசாயம் மட்டும் இல்லை. நீங்கள் விவசாயம் பண்ணவங்களே இங்கே இருக்கீங்களா? விவசாயம் பண்ணவங்க தங்கச்சி விவசாயம் தெரியுமில்லம்மா? அன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது தம்பி சோளம் போட்டிருக்கு என்னமோ சொன்ன. அப்படி இல்லை, வேறு என்ன போட்டிருக்குமா? மசால் கத்தன். இந்த நீங்கள் போட்டிருக்க தோட்டத்தில் விதைச்சிருப்பீங்கள்ல, அங்கே போய் நிற்கும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது ஒரு வாசனை வருமா வராதா? வரும். அந்த வாசனை நாற்றமாக இருக்குமா நல்லா இருக்குமா? அது ஒரு விதமான மனம் இருக்கும். சூப்பராக இருக்குமா? பாருங்களா, தெரியல. ஒரு நாள் நான் வர்றேன், விவசாயம் பண்ணால் கூப்பிடுங்க என்னைய, அந்த விளைஞ்சிருக்கும்போது. இப்போ ஈசாக்கு சொல்கிறான், இந்த வாசனை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் ஆசீர்வதித்த, புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்குது. அப்போ அதில் என்ன இருக்குது? அந்த வயல்வெளியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத வயல்வெளி அப்படிப்பட்ட வாசனை வராது.
இருக்கலாம். தம்பி சொன்னது உண்மை, நல்லா இருக்கும். பட் இது வித்தியாசமானது. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதம். ராமன் சொல்லுமா? நீங்க ஒரு ஏக்கர் கூட இருக்கலாம். நாங்க ஒரு தோட்டம் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் என்னங்க பாரு, பாசமாக சும்மாவே இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது போனால் பார்ப்பாங்க, கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகலாமா, ஏமா கடலப்பாளத்தை சும்மா இருக்க மாட்டேன். ஆராதனைக்கு ஊழியத்துக்கு ஏதாவது கூட வந்தாங்கன்னா, மண் எடுக்கலாமா பிரதர் அல்லது தம்பி அல்லது சிஸ்டர், மண் எடுக்கலாமா? என் மனைவி வேலை என்னது உண்டுது, மண். நான் வீட்டில் வந்து திட்டுவேன், காரெல்லாம் மண்ணாயிருக்கு, இப்போ யார் க்ளீன் பண்ணுறதுன்னு. மண், சாணம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவா. இதுதான் அவளுடைய ஒரு வேலை. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செடி நிறைய போட்டிருப்பா. கரும்பு கூட இருக்குது ஒரு தொட்டியில். கரும்பு அது எவ்வளோ தூரம் வளருமோ தெரியல. சும்மா அந்த தோட்டத்தை எனக்கு ஏக்கர் கணக்காக இருக்குது. போய் அந்த பக்கம் நின்று அந்த செடியை ரசிப்போம். அந்த காற்று அடிக்கும் பொழுது, நீங்களாம் சொன்னீங்க, காற்று அடிக்கும் பொழுது ஒரு அந்த செடியின், அந்த மரத்தின், அந்த கொடியின் வாசனை வரும் பார்த்தீங்களா? அதை முகரும் பொழுது நல்லதான். இந்த சில துளசி செடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? சில மக்கள், சில குறிப்பிட்ட இன மக்கள் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? எது? துளசி வச்சுருந்தாங்க. அவங்க கிறிஸ்டின் அல்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதை ஸ்மெல் பண்ணும் பொழுது, சுவாசிக்கும் பொழுது அது நல்லது, நரம்புக்கெல்லாம் நல்லது. அந்த சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசம் உடலுக்கு நல்லதுங்கிறாங்க. அவங்க சொன்னது துளசியினுடைய ஸ்மெல். அவங்க வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்காங்க, சொன்னாங்க அப்படி. இப்போது எனக்கு இப்போ ஞாபகம் வருது, கவனிங்க. ஈசாக்கு சொல்கிறான், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனத்தை தாண்டறக்கே முடியல. எவ்வளோ அருமையான ஒரு வாசனை. அந்த வாசனை எப்படி சொல்றார் ஈசாக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இந்த வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த, அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியை பார்த்தவர் ஈசாக்கு. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை முகர்ந்து பார்த்தவர் ஈசாக்கு. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் அந்த அழகை ரசித்தவர் ஈசாக்கு. இப்ப கண்ணு தெரியல. இப்ப சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது அப்படிங்கிறார். நான் கொஞ்சம் ஹீப்ரூவில் பார்த்தேன் அது என்னன்னு. அது லேண்டு, தேசத்தினுடையது, இடம், நிலம், இதெல்லாம் அதுக்கு மீனிங் வருது. ஃபீல்டு, வயலும் வருது. ஓகே, இருக்கட்டும். இப்போ இவன் பக்கத்தில் வந்துட்டான், வாசனை அவர் சொல்லிட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் இப்போ பிளஸ் பண்றார். தகப்பனுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்க, வேணுமா வேண்டாமா? அதெல்லாம் ரொம்ப எபிரேயர்கள், யூதர்கள் எல்லாம் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் இருக்கு, ஒரு பிள்ளையை நேசிச்ச ஒரு பிள்ளைய சரியாக நேசிக்காம அந்த காலத்தில் இருக்குது. பட் அவங்களுடைய பிளஸ்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா கர்த்தர் அவர்கள் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இப்போ இவன் சொல்றான், ஈசாக்கு சொல்றான், வாசிக்கமா தங்கச்சி, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. எப்படி பிளஸிங் பார்த்தீங்களா? நமக்கு இப்படி ஆசீர்வதிக்க தெரியுமா? தெரியாது. அதனுடைய அந்த பிளஸிங்கை பாருங்க. உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் செழிப்பையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார். இவனுடைய ஆசீர்வாதம். எனவே விவசாயி ஈசாக்கு விதைத்தான் 100 எத்தனையாய் பார்க்குறோம். எப்படி ப்ளஸ் பண்ணுறான் பாருங்க. அதாவது நம்முடைய தாட் எப்படி இருக்கும் தெரியுமா?
ஒரு முறை ஐயா ஒருத்தர் ஊழியக்காரர், அவர் வியாபாரம் பண்ணவர், பழைய இரும்பெல்லாம் வியாபாரம் பண்ணுவார். இன்னொரு பாஸ்டருடைய காரில் வந்து உட்காந்தா, நான் உட்காந்து அவன் அந்த பாஸ்டரை பார்த்து முதல் கேள்வி, தம்பி இது என்ன மாடல் காரு, இந்த காரு மைலேஜ் எவ்வளோ, அதெல்லாம் கேட்க. இது எத்தனை கிலோ இருக்கும் தம்பி அப்படின்னாரு. எத்தனை கிலோ இருக்கும் தம்பின்னாரு. அந்த தம்பி பாஸ்டர் சொன்னார், ஏன்னா அப்படி கேட்குறீங்க? இல்லை கேட்டேன், எத்தனை இரும்பு விலைக்கு இது எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா. அந்த தாட்டு என்ன பார்த்தீங்களா, நம்ம எதுவாக இருக்குமோ அது வந்து நம்மளை அறியாமல் வரும். இது நினைவினால் வாய் பேசும். இப்போ இவன் பண்ணுற பிளெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா, வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தவனே ஆசீர்வதிப்பார். அப்படிதான் பிளெஸ்ஸிங். அதில் ஒன்று சொல்கிறாரு, வானத்தின் பனி. வானத்தின் பனி. பனி முதல் வேதத்தில் எங்கே வருது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ப்ரைஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா? ரைட் ரைட் உண்மைதான், கரெக்டு. முதல்ல யார் சொன்னது? ஆதி. ஆமாம், ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுமா, நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஆமாம், ரைட், கவனிங்க, சூப்பர். வாசிங்க, ஆதியாகமம் 2:6 வாசிங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. கவனிங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் மனுஷன் என்ன செய்கிறார்? மண்ணினால உண்டாக்குறார். அப்போ மனுஷனை உண்டாவதற்கு பயன்படுத்த, அந்த மண்ணை பயன்படுத்த, அந்த மண்ணை நனைக்கிறதுக்கு பயன்படுத்த அந்த காலத்தில் மழை இல்லை. புரியுதா? மழையே இல்லை. அப்போ அந்த பூமியை நனைக்கிறதுக்கு எப்படிங்க அது கொஞ்சம் ஈரமாகத்தானே இருக்கும். இல்லை, தண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் சேரட்டு அப்படின்னோடனே சேர்ந்துருச்சு. அதுக்கு சமுத்திரம்னு பேர் வச்சுட்டார் ஆண்டவர். வெட்டாந்தரையாக இருந்தது, அது வெட்டாந்தரை, அதுக்கு பூமின்னு பேர் வச்சிட்டார். புரியுதா? வெட்டாந்தரை, காய்ந்த உலர்ந்த ஒரு இடம் பூமி. இப்போ அது உலர்ந்தது. இப்போ மனுஷனை உண்டாக்கணும். சின்ன வயசில் நாங்கள்லாம் பொம்மை செஞ்சு விளாடுவோம். தலை மாதிரி, கை மாதிரி, மண்ணில். நாங்கள் ரொம்ப சின்ன பையங்க, எஸ்டேட்டில் இருக்கோம். வில்லோனிங்கிற ஒரு எஸ்டேட் ஞாபகம் இருக்குது. நானும் எங்கள் சின்ன அண்ணனும் சேர்ந்து விளையாடுவோம். அது கொஞ்சம் காஞ்சோடனே அப்படி இருக்கும், அப்புறம் உடஞ்சிரும். இப்போ ஆண்டவர், நான் நினைக்கிறேன், ஒரு பொம்மையை செய்கிறாரு. அதுக்கு என்ன தேவை? ஈரம் தேவை, தண்ணி தேவை, மழை இல்லை. உடனே பாருங்க, வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து மூடு பனி எழுந்து பூமி எல்லாம் நனைத்தது. அப்புறம் தேவனாய் கர்த்தர் இப்போதான் பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்குறாரு. அப்போ மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு மண்ணு மட்டுமல்ல, மண்ணோடு என்ன? பனி. இல்லை, பனி. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பனியினால் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த கொடுமையான வெயிலில் கொஞ்ச நேரம் ஒரு ஃபேன், ஒருவேளை ஏசி இருந்தால் ஏசி அல்லது ஏர் கூலர் இருந்து, அப்பா வெயிலில் போயிட்டு நீங்கள் போய் உட்காந்து அல்லது உங்கள் கட்டில் படுத்துட்டு அந்த ஏர் கூலர் ஏதாவது அல்லது ஏசியை போட்டால் ஜிலு ஜிலுன்னு இருக்கும்ல, ரொம்ப சந்தோஷம். அந்த குளிர் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஏசி போட்டால் நமக்கு வேகுது. இந்த ஏசிலாம் உட்கார முடியாது. 4 ஏசி போட்டேன். குளிர், ரொம்ப குளிர் தாங்க முடியாது. என் குளிருக்கு முன்பாக நிற்பவன் யாருன்னு ஆண்டவரே சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் வெயிலாக இருக்கும் பொழுது போய் ஒதுங்குறோம் பார்த்தீங்களா, ஒரு மரத்துக்கு கீழே, அந்த நிழல், அது அருமை. அங்கே போன பிறகு தான் தெரியும். பனி
குளிர் தாங்க முடியாது, அது வேற கஷ்டம். ஆனால் வெயில் இந்த மாதிரி அதிகமாக வெயில் அடிக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு சன்ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வருமா. சன்ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வருமா. அதிகமாக வெயிலில் போகாதீங்க, ரொம்ப வெயிலில் குறிப்பிட்ட சில அதிகமான வெயில் இருக்கிற அந்த டைமில், அதிகமான டிகிரி இருக்கிற டைமில் போகாதீங்கன்னு டாக்டருடைய ஆலோசனை. வெயிலுக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்கிற வெயிலினால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, பனி, வானத்தின் பனியினால். ஒன்று. சரி, அடுத்தது ரெண்டாவது, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. என்னங்க? விடியற்காலத்தில். கவனிங்க, காடைகள் வந்து எப்போ விழுந்துச்சா? சாயங்காலத்தில். விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றிலும், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் கூடாரம் அமைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்காங்க. அந்த பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. எத்தனை பேர் காலையில் நல்ல பனி பெய்திருக்கிற அந்த பனியை பார்த்துருக்கீங்க? நல்ல பனி பெஞ்சிருக்கு. கொஞ்சம் பேர் பார்க்கவே இல்லை, ஆண்கள் யாருமே பார்க்கல. பனி பெஞ்சது பார்க்கல சரியா, பார்த்தீங்களா? உண்மை பார்க்கல. ஒரு நாள் பனி சீசனில் நாம் வேன் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக மூணார் அல்லது வால்பாறை அல்லது ஊட்டியில் போய் காலையில் எழுந்து பனி பெய்கிறதை பார்க்கலாம். சரியா? நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது பனி சீசனில் வெளியே வந்து பார்த்தா காலையில் அப்படியே அந்த பனி செடிகளின் மேல், கொடிகளின் மேல், சின்ன மரத்தின் மேலெல்லாம் அப்படியே பனி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பனி வசனம் சொல்லுதுங்க, பாளையத்தை சுற்றிலும் காலையில் பனி பெய்திருந்தது. கவனிங்க, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரம் எங்கும், வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உடைந்த பனிக்கட்டியினுடைய தூள்களைப் போல தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம், புசிக்க கொடுத்த அப்பம். அதுக்கு பேர் என்ன? மன்னா. அப்படின்னா என்ன? இது என்ன? ஆஸ்திரேலியாவில் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி படித்தேன் ஒரு புத்தகத்தில். அப்போ நான் இப்போ போயிருக்கும் பொழுது கங்காரு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்தது ஒரு பார்க், அதில் கங்காரை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நின்று ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கங்காரை முத அந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் போகும்பொழுது அங்குள்ளவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, இது பேர் என்ன? அது தத்தி ஓடுது, இது பேர் என்ன அப்படின்னு அங்கே உள்ளவங்களுக்கு கேட்டேன். அவங்க பாஷையில் அவங்க சொன்னாங்களா, கங்காரு அப்படின்னா. தெரியாது அப்படின்னா. நான் படித்தது சொல்கிறேன். என்ன சொன்னால், அது யார், அதுக்கு பேர் என்ன? கங்காரு அப்படின்னா தெரியாது நானா. அதுதான் இப்போ பேர் கங்காரு இல்லை. நான் படித்தது சொல்கிறேன். இப்போ அது கங்காருவே இருக்குது. மன்னான என்ன சொல்லுங்க? இப்போ தான் சொன்னேன். எங்கிட்ட கேட்குறீங்க இது என்னன்னு? இது என்ன? அதான் அந்த மன்னா எப்படி இருந்தது? கொத்தமல்லி மாதிரி உருண்டையா, உருட்சியா, அழகா, வெள்ளையா, பனி நீங்கின பிறகு அதில் இருந்துச்சு. அப்போ பனியோடு தானே பெஞ்சிருக்கு. பனியின் ஆசீர்வாதம் பாருங்க, பனியின் ஆசீர்வாதம். வானத்தின் பனியினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்து பனி எதை கொண்டு வந்திருக்கிறது? மன்னாவை கொண்டு வந்திருக்கு. அது எது?
நீங்க சாப்பிடுற அப்பம்னு மோசே சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அந்த பனியின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அதிலே அப்பம் மறைந்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்னாகமம் 11:9. இரவிலே பாளையத்தின் மேல், எங்க இது காலையில் பார்த்தோம், இப்போ இது என்ன? இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். நான் சொல்றது புரியுதா? பனி பெய்யுதுங்க, பனி பெய்யும் பொழுது மன்னாவும் அதன் மேல். அப்ப ஆண்டவர் இது நம்ம ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரு? வானத்தின் பனினா. அப்ப வானத்து பனியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு வானத்து பனியினால் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது உபாகமம் 32:2 வாசிப்போம். மழையானது, மழை இருக்கு பார்த்தீங்களா, மழையானது இளம் பயிரின் மேல், இளம் பயிர், சின்ன வளர்கின்ற பயிர், பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? உபதேசம், டாக்ட்ரின் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டாக்ட்ரின், டாக்ட்ரின்னா உபதேசம். சிலர் கேட்பாங்க பார்த்தீங்களா, ஏங்க நீங்கள் போகிற சர்ச்சினுடைய டாக்ட்ரின்ஸ் என்னங்க? டாக்ட்ரின்ஸ் என்னங்க? அப்படிங்களா? டாக்ட்ரின்ஸா? மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானசானம், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுறது, அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கிறோம், திருவிருந்து ஆராதனை, மாதத்திற்கு ஒருத்தர் கொடுக்கறது, கூடி வந்து செபிக்கிறது, இப்படி சில உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை நம்ம சொல்கிறோம் டாக்ட்ரின்ஸ் அப்படின்னா உபதேசம். ஆண்டவருடைய உபதேசம், கர்த்தருடைய உபதேசம் இளம் பயிரில் இறங்கக்கூடிய மழையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுது, பனி பனி பொழிதல், சாரி பனி துளிகள், பனியினுடைய துளி இருக்கு பார்த்தீங்களா? அதான் நீங்கள் இது பார்த்தீங்களான்னு கேட்டேன். பனி பெய்கிறது, இந்த பனி துளி பார்த்துருக்கீங்களா? அப்படி அந்த செடியின் மேலே அப்படி வெள்ளையா அப்படியே இருக்கும், படிஞ்சிருக்கும். சிலது அப்படி தண்ணி மாதிரி அப்படியே கட்டி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஆண்டவருடைய உபதேசம் மழையை போல் இருக்குமா? அவருடைய பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல. பனித்துளிகள் இருக்கு பார்த்தீங்களா? பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல வசனம் இறங்கும். ஆமென். உபதேசம் மழையை போல பொழியும். ஆண்டவருடைய கர்த்தருடைய வசனம் பனியை போல, பனி துளி போல இறங்கும். அது பொழியும், இது இறங்கும். கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை புல்லின் மேல் பனி இறங்குவது போல இறங்கும். ஆமென். அப்படியே அந்த அந்த பனி வந்து அந்த புல்லை நனைக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் அப்படியே நனைக்கிறது, நம்மை நிரப்புகிறது, நிறைக்கிறது, இறங்குகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? பிரைஸ் தி லார்ட். சரி, இது நம்ம பார்த்தோம் டாக்ட்ரின். வசனம் வந்து இம்ரா, இம்ரா ஹீப்ரு வேர்டில் ஹிம்ரா, வேர்டு ஸ்பீச் இம்ரா. நீங்கள் படிச்சிருப்பீங்க, டாபார் அப்படிங்கிறது வசனத்துக்கு ஹீப்ருல, ஆனால் இங்கே வந்து இம்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, ஸ்பீச், கர்த்தர் பேசுகிற வார்த்தை அப்படியே இறங்குது. எங்கே இறங்குது? எப்படி புல்லின் மேல்
பனித்துளிகள் இறங்குகிறதோ அந்த புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குகிறது போல் கர்த்தருடைய வசனம் உங்கள் மேலும் என் மேலும் இறங்கும். இறங்கணுங்க. ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் இறங்கணும். அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும். என்னுடைய பலவீனம், என்னுடைய வியாதி நீங்கும். சுகமாக்குவார் கர்த்தர். ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்டு இருக்க பேதுரு பேசிட்டு இருக்க கேட்டவர்கள் மேல் பரிசுத்தாவியன் வந்து இறங்கினார் அப்படின்னு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை? ஆண்டவருடைய வார்த்தை பனி போல இறங்கும். புல்லின் மேல் பனி துளிகள் இறங்குறது போல இறங்கும். அப்படியே இறங்கணுங்க. நமக்குள்ள வசனம் இறங்கும், நமக்குள்ள அப்படியே வரணும். நம்முடைய ஆத்துமாவை குளிர பண்ணணும், நம்முடைய ஆத்துமாவை அப்படியே நனைக்கணும் ஆண்டவருடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வார்த்தை. நீங்கள் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க, வியாதியை சொல்கிறாங்க, கஷ்டத்தை சொல்கிறாங்க. அடடடா பாவம். அப்புறங்க சரிங்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் போங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? உங்கள் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். நாங்கள் உழவர் சந்தைக்கு ஏற்ற அப்படி ஒரு வண்டியில் ஒரு அம்மா பழம் வித்துட்டு இருந்தாங்க. நான் வண்டியில் நின்றுட்டு இருந்தேன். பாஸ்டர் அம்மா போய் திராட்சை பழத்தை கேட்டாங்க, இன்னொன்று கேட்டாங்க. சொன்ன விலையை நாங்கள் கொடுத்தோம். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏங்க நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அமைதலாக சொன்னபடி ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்தையும் வாங்குறீங்களே அப்படின்னு. நீங்கள் என்னங்க ஏங்க அப்படி இருக்கீங்க? இல்லைங்க நாங்கள் அப்படி தான் இருப்போம், நம்ம அப்படி தான் இருப்போம், சண்டை போடுவோம். நல்லா நிறு, தராசு பழசாக இருக்குது, கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம்ல. பொதுவாக நம்ம எல்லாம் சரி இல்லைங்க. நீங்கள் பேசுகிறதே பொறுமையாக இருக்கீங்க. நம்ம பொறுமை வீட்டில் கட்டதான் தெரியும், அது வேறு. பட் அந்த சூழலில் சொல்கிறேன். பொதுவாக கேட்டுட்டு அந்த அம்மா கேட்டுச்சு, எந்த ஊருங்க? நாங்கள் எங்களுக்கு சொந்த ஊர்லாம் திருநெல்வேலி, நாங்கள் இங்கே இருக்கோன்னு பேசிட்டு. எனக்கு எங்களுக்கும் திருநெல்வேலி, நாங்கள் சாத்தாங்குளம் பக்கம். அப்படியா? நான் வந்திருக்கேன். அங்கே நிறைய சாத்தாங்குளம் பேய் குளம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது அங்கே தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆண்டவரை பற்றி சொன்னோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டேன். இப்போ நான் பாஸ்டர் அம்மாட்ட சொன்னேன், ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னதை கேள்விப்பட்டேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் அல்ல 2 பேருக்காக சுவிசேஷத்தை சொல்லாமல் நான் போய் தூங்க மாட்டேன்னார். எனக்கு இன்றைக்கு குத்திக்கிட்டே இருக்குது. எப்படியாலும் யாருக்கும் சொல்லணுமே, சில வேளை சொல்லாமல் போயிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்லியிருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. எப்படியாலும் மெதுவாக பக்குவமாக சொல்லணும். போய் மிரட்டக்கூடாது. நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டே இல்லையா? இல்லை, உனக்கு நரகம் தான், சரியா போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குன்னா நீங்கள் என்ன சொன்னால், உங்கள் வியாதியை சுகமாக்குவார். நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், சுகமாகும், சுகமாயிருவாங்கங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். முடியாதுங்க. சீரியஸ் கேஸ் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேங்க. சீரியஸ் கேஸுங்க, முடியாது. என்னுடைய பார்வையில் அது முடியாது. ஆனால் ஆண்டவர் முடியும், கர்த்தர் சுகமாக்குவார். அப்படிங்கிற எப்படி விசுவாசத்தில் சொல்கிறேன். என்னால் முடியுமா? முடியாது. சீரியஸுங்க, சீரியஸ். அவ்வளோதான். என்னடா இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நிறுத்திட்டாங்களே நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு, அதுக்கு பிறகு கேட்டால் அவர் எந்திரிச்சிட்டாரு, அவருக்கு நல்லா ஆயிடுச்சு, நடக்கிறாருமாங்க. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஹீல் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது சுகமடையும். அதாங்க என் வாழ்நாள் முழுவதும், நம்ம சாகிற வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் இந்த பூமியில் அதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கார். சுகமாவது ஆகாதது என் கையில் இல்லை, உங்கள் கையில் இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு வசனம், நான் அடிக்கடி சொல்ற வசனம் சொல்லி ஜெபிப்பேன்.
வாசிங்க ஓசியா 14, தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம். ஓசியா 14:5. பாருங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறானா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? பனி. பனி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமென். நான் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு, உங்களுக்கு எனக்கும், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பனியை போல் இருக்கிறார். ஆமென். பனியை போல், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனியினுடைய ஆசீர்வாதம் பாருங்க. பனியை போல் இருப்பேன். அவன் யாரு? இஸ்ரவேல். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். எந்த புஷ்பத்தை போல? இங்கிலீஷில் லில்லின்னு வரும். லீலி புஷ்பம், அது வெண்மையாக இருக்கும். அந்த செடியே சாஃப்டானது, அது வெண்மை நிறத்தில் இருக்கும். பாலஸ்தீன நாட்டில் அநேக இடங்களில் இருக்கும். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அப்படியே அந்த பூ விரிகிறது போல அவன் மலருவான். அவனுடைய வாழ்க்கை மலரும். அவனுடைய வாழ்க்கை மலர்ந்து மனம் வீசும். காரணம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். பிரைஸ் தி லார்ட். லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோன் அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தான். அது ஒரு வெண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பூ, அந்த இதெல்லாம். அந்த லீபனோனை போல வேரூன்றி நிற்பேன். வேறு எங்கே போயிருக்கும்? ஆழத்தில் போயிருக்கும். வேரூன்றி நிற்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நீங்களும் நானும், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமான பனியை போல் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், முடிஞ்ச கை கொடுத்து சொல்லுவோம், நீங்கள், உங்களுக்கு ஆண்டவர் பனியை போல் இருப்பார். முறைச்சிட்டுலாம் சொல்லாதீங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்னது சரி. நான் இஸ்ரவேலுக்கு, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காரு? பனியை போல இருப்பார். பனியை போல் இருப்பேன். நீங்கள் லீலி புஷ்பத்தை போல், வெண்மையான அந்த அழகான நல்ல மனம் வீசக்கூடிய லீலி புஷ்பம். சில செடி பார்த்துருக்கீங்களா? நைட் குயின் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நைட் குயின் செடி, நைட் குயின், நான் கேட்டு சொல்கிறேம்மா. அதான் அதுக்கு பேர் நைட் குயின். பார்த்துருக்கீங்களா? இந்த செடி பக்கத்தில் நின்றுருக்கீங்களா? பட் நான் பரவாயில்ல போல் இருக்கேன். நைட் குயின், அந்த நைட்டில் அந்த பூ பக்கத்தில் போய் நின்றுங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க. எங்க வெள்ளை கலரில் இருக்கு, தெரியுமில்ல? சரி, ரைட், சுந்தரிக்கு தெரியுது. கவனிங்க, அந்த நைட் குயின் செடி நைட்டில் பூத்து பக்கத்தில் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாதுங்க, அவ்வளோ ஸ்மெல்லு இருக்கும். நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் அது எஸ்டேட்டில் இருந்துருக்குது. பக்கத்தில் போய் இன்னும் அப்படி இருக்கும். மின்மணி பூச்சி பார்த்துருக்கீங்களா? மின்மணி பூச்சி. இன்னும் சிலர் நிறைய காரியத்தை பார்க்கவில்லை. சில வேளைகளில் மின்மணி பூச்சி தீப்பெட்டியில் அடைத்து கொண்டு வந்து வைத்து அதை பறக்க விட்டு உங்களுக்கு காண்பிப்பது பிரசங்கத்தில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நைட் குயின் அந்த ஸ்மெல் பார்த்தீங்களா, தலைவலிக்கும் சில சமயம், ஓவர் ஸ்மெல். ஒரு சமயம் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும், ஏறி வந்து முன்னால் அப்படியே கையை பிடிச்சி நின்று இருப்பாருங்க. எனக்கு அப்படியே மயக்கம் வந்துச்சுங்க. உண்மையாக எனக்கு அதுக்கு ரொம்ப ஸ்மெல். ஒரு தடவை சும்மா இருக்காமல் சென்ட் வாங்குறதுக்காக ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்துட்டு
பாஸ்டர் மட்டும் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு. ஆமாம், நீங்கள் இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, எப்படி எத்தனை இது நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படி, அப்புறம் வேண்டாங்க அப்படின்ட்டு அப்படியே தூக்கம். நான் இப்போ போடக்கூடாது நான் சொல்லலை, நீங்கள் போடுறவங்க நல்லது தான், ஸ்மெல்லு ஓகே. ஆனால் இயற்கையாக ஒரு மனம் வீசுது இல்லை, அது என்ன? நீ லீலி புஷ்பத்தை போல் மலர்வாய், லீபனோனை போல வேரூன்றி, கர்த்தருக்குள் லீபனோனை போல வேரூன்றி நிற்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமான பனியை போல் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கும் எங்களுக்கும் எங்கள் திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமான பனியை போல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே இருப்பீராக. உம்முடைய பனி போல உள்ள ஆசீர்வாதம் எங்கள் மேல் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வர்ற மாதத்தில் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கும். செய்தி ரொம்ப சுருக்கமாக இருக்கும். சாப்பாடு கொடுக்கணும். ஸ்பான்சர் பண்ணவங்க, அதுக்கான விசேஷமான காணிக்கை கொடுக்குறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப நாள் இல்லை. ஸோ கொடுத்து உதவி செய்யும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும்
பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக, ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய செய்தியை கேட்க அதை உள்வாங்கிக் கொள்ள கிருபை செய்தீர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உமக்கென்று நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களை ஆசீர்வதியும். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தது போல உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றுமுக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்